ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய இந்நாள் கிறிஸ்து பிறப்பு விழாவு வாழ்த்துக்களும் மகிழ்வும் அக்களிப்பும் அமைதியும் சமாதானமும் நிறைந்த வாழ்த்துக்கள் உரித்தாகுக. விண்ணகம் என்று மண்ணகம் வந்தது. இறைவன் மனிதனானார். கடவுள் மாமிசமாக எங்களிடையே குடிகொண்டார். இது இன்றைய இந்த விழாவுக்குரிய இந்த நாளுக்குரிய இனிய செய்தியாக கருப்பொருளாக எங்களுக்கு இருக்கின்றது. அவை இன்றைய நாளிலே எங்களுக்கு தரப்படுகின்ற இறை வார்த்தையானது லூக்கா நற்செய்தியினுடைய 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து 14ஆம் வசனங்கள் வரை. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனங்கள் வரை. அந்நாட்களில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரிய நாட்டில் கிரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபரான ஜோசப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். அந்நாட்களில் மரியா கருவுற்றும் இருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவிற்கு பேறுகாலம் வந்தது. அவதம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். இடையர்களும் வானதூதர்களும் அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதினூரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகினில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வானத தூதரின் பேரணி அங்கே தரிசனம் கொடுக்க செய்து கொண்டு வந்த அந்த வரலாற்றுக்குட்பட்ட நிஜ நிகழ்விலே தம்மை வெளிப்படுத்திய அந்த தூதர்களோடு சேர்ந்து இந்த இடையர்கள் அந்த இடையர்களுக்கும் பலன் கொடுக்கின்ற
இந்த உன்னதமான வானவ தூதர்களுடைய கீதத்தின் முதல் பகுதியை எங்களுக்கு நிறைவாக வெளிப்படுத்துகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? உன்னதங்களிலே மாட்சிமையில் உள்ள கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகினிலே அவருக்கு உகந்தவர்களாக வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அமைதி கிடைப்பதாக. இதுதான் கிறிஸ்து பிறப்பவனுடைய செய்தி. பிறந்த கிறிஸ்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பது என்பதை விட மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய படைப்பின் பலனை கொடுக்க விரும்பினார். அவர்கள் செய்ய வேண்டியது கடவுளிலே உன்னதங்களிலே இருக்கின்ற அந்த இறைவனுக்குரிய மாட்சியை வெளிப்படுத்துதலும், நல்ல மனமுள்ளவர்களாக இதய சுத்தியோடு மன தூய்மையோடு புனிதத்துவமான உளப்பாங்கோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் முன்னெடுக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு மனுக்குலம் முழுவதையும் அவருடைய மனித பலவீனம் நிறைந்த பாவ வாழ்விலே இருந்து, பாவ சேற்றிலே சாத்தானின் ஆதிக்கத்திலே இருந்து மக்களை மீட்டெடுத்து அவர்களை இரட்சணியத்தின் மீட்பின் மக்களாக்க விண்ணகம் மண்ணகம் வந்தது. கடவுள் மனிதனானார். இறைவன் எங்கள் மத்தியிலே குடிகொண்டார். மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் கடவுளுக்கு ஏற்புடைய விதத்திலே பாவத்தை தவிர்த்து எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு வாழ்ந்து காட்ட ஒரு மகன் தரப்படுகின்றார். இதன் பொருட்டு இரட்சணிய வரலாற்றின் சுருக்கம், ஆதியிலே மனிதர்களை படைத்த பொழுது கீழ்ப்படிதலுக்கும் அமைச்சலுக்கும் அழைப்பு விடுத்த இறைவன் தன்னுடைய சாயலாக மாதிரியாக பாவனையாக படைத்த மனிதனை சுதந்திரமாக வாழவிட்டார். ஆனால் அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்த மனிதன் தன்னுடைய முதிர்ச்சியை பக்குவப்பட்ட பராயத்தின் வாழ்வின் தீர்மானத்தை வெளிப்படுத்த தவறிய பொழுது ஏமாற்றப்படுகின்ற சாத்தானால் ஈர்க்கப்பட்ட நிலையிலே போலிக்கு, பொய்மைக்கு, மாயைக்கு, இருளுக்கு, அருளை இழக்கின்ற நிலைக்கு மனிதன் உட்படுத்தப்பட்ட பொழுது கடவுள் அவனுக்கு வாக்களிக்கின்றார். உனக்கு ஒரு மீட்பரை தருவேன், நீ மீட்கப்படுவாய், ரட்சிக்கப்படுவாய். இந்த மனிதர்கள் மீண்டும் தம்மிடம் வர வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். இந்த மனிதர்கள் மீண்டும் தம்மிடம் வர வேண்டும் என்று வரலாற்றுக்கு முற்பட்ட தொடக்க நூலின் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரங்கள் வரை இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களிலே பாபேல் கோபுர நிகழ்வு, நோவாவின் நிகழ்வு, காயின் ஆபேலினுடைய வாழ்க்கை முறை என்று பல்வேறுபட்ட சித்தரிப்புகளினூடாக இறைவன் மனிதனை தன்வசமாக்க முற்பட்டார். நடந்தது என்ன? மனிதன் மீண்டும் மீண்டும் பாவ நிலையிலே தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டான். ஆகவே அந்த மக்கள் மத்தியிலே பிதாக்களை, குல முதல்வர்களை ஏற்படுத்திய கடவுள் அவர்களூடாக மனுக்குலத்தோடு ஒப்பந்தங்களை, உடன்படிக்கைகளை செய்ய முற்பட்டார். நீதிபதிகள், நியாயாதிபதிகளூடாக ஆபிரகாமிலிருந்து சூசை வரை இந்த குல முதல்வர்களூடாகவும், மோயீசனிலே இருந்து சாமுவேல் வரை இந்த நியாயாதிபதிகள், நீதிபதிகளூடாக
இந்த இரட்சணிய வரலாற்றுக்குரிய மீட்பு திட்டத்தை வெளிப்படுத்தி மக்களை தம்முடையவர்களாக்க இறைவன் விரும்பினார். ஆனால் நடந்தது என்ன? பழைய குருடி கதவை திற. மனிதன் இவர்களுடைய போதனைகளை, வாழ்க்கை முறைகளை, வார்த்தைகளை, கடவுளோடு அவ்வப்பொழுது செய்து கொண்ட ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகளை வைத்து சொற்ப நாட்கள் கடவுளோடு ஒன்றித்திருப்பதும், மனம் மாறுவதும், இறைவனுக்கு ஏற்புடையதாக வாழ்வதும், மீண்டும் மனிதன் சோர்ந்து போய் துவண்டு போய் சாத்தானின் அகப்பாடுகளுக்குள் உட்பட்ட நிலையிலே, சிக்கப்பட்ட நிலையிலே தங்களுடைய வாழ்வை மீண்டும் மீண்டும் பாவ வாழ்வாக வாழத் தொடங்கினார்கள். ஆனாலும் இந்த நீதிபதிகள், நியாயாதிபதிகளுடைய காலங்களை தொடர்ந்து அந்த மக்கள் மத்தியிலே அரசர்களை, இறைவாக்கினர்களை இறைவன் தாமே ஏற்படுத்தி அவர்களூடாக தம்முடைய செய்தியை தமக்கு ஏற்புடைய மக்களாக்கிட அவர்களை மனம் மாற புதுப்பித்தலுக்கென அழைப்பு விடுத்து கொண்டே இருந்தார். இந்த அரசர்களுடைய வளர்ச்சி பேரரசுகளாக அங்கே வலுப்பெற்றது. பாபிலோனிய, கிரேக்க, யூத, ரோம, அசீரிய சாம்ராஜ்யங்களூடாக இந்த அரசர்கள், ஆங்காங்கே பேரரசர்கள் வெளிக்கொணரப்பட்டார்கள். இந்த அரசர்கள் தவறிய பொழுது ஆங்காங்கே இறைவாக்கினர்கள் அரசர்களோடு சமரசம் செய்ய, பிழையை பிழை என்று சுட்டி காட்ட, குற்றம் குற்றமே நெற்றிக்கண் திறப்பினும் என்று இறைவனுடைய திட்டத்தை, சித்தத்தை, இறை செய்தியை மக்களுக்கு வெளிப்படுத்த பல்வேறு முயற்சிகள் இறைவாக்கினர்களூடாக மேற்கொள்ளப்பட்டது. பொது இடங்களிலும், சந்தைகளிலும், பல்வேறுபட்ட வணிக மக்கள் கூடுகின்ற இடங்களிலும் இந்த இறைவாக்கினர்கள் இறைவனுடைய செய்தியை மக்களுக்கு ஏற்புடையதாக, மக்களுக்கு விளங்கக்கூடியதாக அங்கே பரிமாற விரும்பினார்கள். ஆனால் நடந்தது என்ன? மனுக்குலத்திலே மீண்டும் வேதாளம் முருங்க மரத்திலே ஏறிய அப்படியான ஒரு துப்பாக்கிய நிலைக்கு மக்கள் தங்களை பாவத்திற்குள்ளே தக்க வைத்து கொண்டிருந்தார்கள். மனமாற்றம் இருந்தது, புதுப்பித்தல் இருந்தது. அதுதான் நிலையானதாக வரவில்லை, நீடித்ததாக வரவில்லை. கடவுளுக்கு ஏற்புடைய விதத்திலே அங்கே மாற்றங்களும் திருப்பங்களும் புதுப்பித்தல்களும் உருவாக்கப்படவில்லை. ஆகவே முள்ளை முள்ளால் எடுக்க விரும்பிய கடவுள் மனிதனை மனிதனாக வந்து பாவம் தவிர ஏனைய அனைத்திலும் மனிதர்களைப் போல வாழ்க்கை வாழ்ந்து மனிதாவதாரத்தினூடாக மனுக்குலத்திற்கு வாழ்வை வாழ்ந்து காட்ட, கடவுளுக்கு ஏற்புடையதாக்கிடலாம் என்ற அந்த நம்பிக்கையை கொடுத்து, அந்த கிறிஸ்துவினாலே, இந்த மீட்பரினாலே, இயேசு என்கின்ற அந்த உன்னதமானவரினாலே, கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த வெளிப்படுத்தலினாலே கிடைத்த இந்த வாய்ப்பு இன்றைய கிறிஸ்மஸ், இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே அக்களிப்பின் நாளாக, மகிழ்வின் நாளாக, நம்பிக்கையின் நாளாக, அமைதியின் நாளாக எங்களுக்கு தரப்படுகின்றது. ஜோய், பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்ற அந்த நம்பிக்கைகளின் ஊடாக எங்களுக்கு இந்த மகிழ்வுக்குரிய நாள் தரப்படுகின்றது. இனியும் நாங்கள் தயக்கமேன், கலக்கமேன், இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு எங்களுக்கு மகிழ்வை கொண்டு வர வேண்டும், நம்பிக்கையை தர வேண்டும், அமைதியை தர வேண்டும், சமாதானத்தை தர வேண்டும். இதன் பொருட்டு நாங்கள் நல்ல மனிதர்கள், நல்ல இதயங்கள், நல்ல உள்ளங்கள், நல் மனங்கள் கொண்டவர்களாக வாழ்வதனால் இன்றைய நாளை எமக்குரியதாக்கிக் கொள்வோம். இந்த மகிழ்வின் நாளை நாங்கள் எங்களுக்குரியொரு பொத்தி வைக்கின்ற
மூடி மறைத்து வைக்கின்ற மகிழ்வாக மட்டும் கருதாமல் இந்த மகிழ்வானது பகிர்தலினாலே, மற்றவர்களுக்கு கொடுப்பதனாலே, மற்றவர்களோடு நிறைவாக வாழ்வையும் எங்களிடத்தில் உள்ளவற்றை பரிமாறுவதனாலே, கொடுத்து பெறுவதனாலே நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்வை ஒரு குதூகலிப்பின், ஒரு அக்களிப்பின், ஒரு கொண்டாட்டத்தின், பேருவகையின் செயலாக, நாளாக, நிகழ்வாக எங்கள் வாழ்வாக்கிட நாங்கள் முயற்சிப்போம், பிரயாசை எடுப்போம். இன்றைய நாள் எங்கள் ஒவ்வொருவருக்குமே மகிழ்வின் நாளாக அமைய உங்களை வாழ்த்தி ஆசித்து இந்த மகிழ்வை மற்றவர்களுக்கும் கொடுக்க அழைத்து நிற்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாகுக. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.